கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 668 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 01/9/2024 இதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புனா ஏ போர்டு பெண்டிங் நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 1-3 இதுதான் நம்மளுடைய பெண்டிங் நம்பர் 1-3. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தூக்கிடுவோம். ஃபாலோவிங்கில் ஏ போர்டு 1-3 மெயினாகவே தூக்கிடுவோம். ஓகேங்களா? அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். முக்கியமான ஒரு அறிவிப்பு வாங்க. காருண்யா லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு அதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 5, பி போர்டு 9, சி போர்டு 5, 595 இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம். 9 கரெக்டாக இருக்குது. சி போர்டு 5 மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏ போர்டில் நம்ம எடுத்த 1 இல்லைன்னா 3 தான் எடுத்தோம். அதை விட்டுட்டு 5 உள்ளே வந்துருந்துச்சு. அதனால் ரெண்டுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த நம்பரு. இதை பொறுத்தளவு ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்தளவு நம்மளுக்கு பிசி ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு வின்னிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வின்னிங்கில் நம்மளுக்கு ஹைலைட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு தாங்க, ரொம்பலாம் இல்லை. 359 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பிசி மேட்ச் ஆகும், ஏபி மேட்ச் ஆகும். அதாவது இது அப்படி பாக்ஸாக போட்டிங்கன்னா 395 ஒரு காம்பன்சேஷன் கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாஸுமே கிடையாது, ப்ராஃபிட்டும் இருக்காது. அந்த ஈக்குவல் ஆயிரும். எங்கிட்ட எதுவும் வராது, எதுவும் போகாது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சிம்பிளாக சொல்லணும்னா ரங்கூன் பண்ண மாதிரி ஒன்றும் வராது, ஒன்றும் போகாது, அவ்வளோதான். நீட்டாக முடிஞ்சா. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 395 இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு 9 பாஸுங்க. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 9 ஒரு அல்டிமேட்டான ஒரு வின்னு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி நம்மளுடைய நிறைகள் குறைகளை எப்பயுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுதான் நம்மளுடைய சேனலோட சிறப்பே. மற்றவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் இன்னையோட போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனே பண்ணிடுவோம். இதில் நம்ம தப்பு விட்டுருக்கோம், இதில் நம்ம கரெக்டாக இது பண்ணியிருக்கோன்றதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், நம்ம ஃபாலோயிங் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 1, 3, 9. ஓகேங்களா? 1, 3, 9 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 139 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் 1 இறக்கணும், இல்லைன்னா 3 இறக்கணும், ஏதாவது ஒரு நம்பர் இறக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்களே அதை கனெக்ட் பண்ணிக்கிங்க. 1 to 199 இப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 3 டிஜிட் ஃபாலோயிங் வந்து 3 டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் வந்து 100 to 199 ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் தெரிஞ்சிடும் இல்லையா, நம்மளுக்கு ஏ போர்டு 1 இறங்குச்சுன்னா அதில் ஒரு குத்து இருக்குது, வின்னிங் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. 100 to 199 இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு. கரெக்டாக 99 டிக்கெட்டு கரெக்டாக பார்த்தோம்னா இல்லை 100 டிக்கெட் தான் வரும். ஏன்னா இதில் 100 டிக்கெட் தான் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. யாருமே 3 டிஜிட் அடிக்கலை ப்ரோ, 3 டிஜிட்டாக அடிக்கணும்னா ஒரு 100 டிக்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். 100 to 199 நம்ம 1 தான் கன்ஃபார்மாக வரும்னு நான் சொல்லலை. அதுக்கு ஒரு கரெக்டாக அன்றைக்கி ஒரு டிக்கு வைக்கிறேன், கரெக்டாக மெம்பர்ஷிப்பில் ஒரு டிக்கு வைக்கிறேன். அதில் ஃபாலோ வேணால் பண்ணுங்கள். அதிகபட்சமாக ரொம்ப ஹைலைட்டாக போடுறவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டுலாம் ஈஸியாக உட்காந்துருக்கு. நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரு நீ ஃபாலோ பண்ண நீ அன்னன்னைக்கே சொல்லு, நான் அன்னன்னைக்கே நான் அடிக்கிறேன், அந்த மாதிரி ஈஸியாக ஃபாலோ ஆகுது. இந்த நம்மளுக்கு ஏ போர்டு சி போர்டு தான் ரொம்ப இப்படி ஜவ்வாக இழுக்குது. அதை நம்பி நம்மளுக்கு ஃபாலோயிங் நம்பர் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதான் ஓப்பனாக சொல்லணும்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பி போர்டு பொறுத்தளவு 9 வச்சு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பர். ஏ போர்டில் 1 சொல்லியிருக்கோமா, அதில் பார்த்தா பி போர்டில் 1 உட்காரும் பாருங்களேன்.
1 இல்லாத பட்சத்துக்கு 9க்கு 9 உட்கார்றதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 0. ஏன்னா 9 வந்திருக்கு, 55 வேறு வந்திருக்கு. இதில் ஒரு ஓரமாக வச்சுங்க. 5 ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. நீங்கள் தனியாக பி போர்டு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. 1 7 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பி போர்டு 9 வச்சு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் நம்ம என்ன நம்பரை ஃபஸ்ட்டு தொடனே நமக்கு தெரியலைங்க. அதாவது ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், ஓகேங்களா? இன்றைக்கி 5 வச்சு முடிச்சிருக்கானா, 5 வச்சு முடித்தனால நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0வுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பட்சத்துக்கு 7, அதுவும் இல்லைன்னா 1 0 7 1 இல்லைன்னா மறுபடியுமே 5க்கு 5 இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட மறுபடியும் அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நம்பர் இறங்குன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா ஒரு குத்தி விடுங்க. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வினிங்கை தட்டி தூக்கலாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். சி போர்டை பொறுத்தளவு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 7 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் இது தான். இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1061. ஓகேங்களா? 13 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5891. அதே கூட 19ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9க்கு வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பி போல் 9 இறங்கியிருக்கு. அதனால் ஏதாவது ஒன்று சர்க்கிளாக ஃபார்ம் ஆகணும். அதாவது ஏதாவது ஒரு நம்பர் அப்படியே ஃபாலோ ஆகிக்கிட்டே வரணும். நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். 1061 13 589119. இதுதான் நம்மளுடைய அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 1061 13 589119. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ் அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 913. ஓகேங்களா? 071 197 369 524 714. இதான் நண்பர்களே நம்மளுடைய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான அதிகபட்சம் வர்றதுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது இதுதான். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 913 071 197 369 524. இது மட்டும் 524 இது சாரி 524. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். 913 071 197 369 524 இதுதான் நம்மளுடைய அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். இதிலே 3 டிஜிட்டுக்குரிய மறுபடியும் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஏ போர்டில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 13 தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க எனக்கு ஒரு 3 டிஜிட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 to 199. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 to 399.
இதுதான் நண்பர்களே உங்களுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு ட்ரிக்ஸு. கண்டிப்பாக நம்மளால் அடித்தா இந்த 1 இந்த 3 உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் 3 டிஜிட் வின்னு தான். ஓகேங்களா? அவ்வளோதான். எதனால் இதை நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறீங்கன்னா, ஏ போர்டு 1 வந்து லாஸ்ட்டாக இந்த மாதம் ஃபுல்லாக என்ட்ரியே கொடுக்கல. ஓகேங்களா? ஏ போர்டு 1 வந்து என்ட்ரியே கொடுக்கல. எதனால்னா லாஸ்ட் நம்மளுக்கு எப்போ ஏ போர்டு 1 வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது போன மாதம், அதாவது ஜூலையில் 21 வந்திருக்கு 1. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் பார்த்து நீங்களே சிம்பிளாக விளையாடலாம். நீங்களே ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே விளையாடலாம். அதே மாதிரி தான் 3 ஜூலை மாதம்தான். ஜூலை மாதம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22, அதாவது 1 வந்து ஏ போர்டு 1 வந்து 21 வந்திருக்கு. இது 3 வந்து 22 வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் இந்த 1, 3. அதனால் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. கவனமாகவும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 100 to 199, 300 to 399. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 5. இதில் 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் 01/9/2024 மாதத்தின் முதல் நாள் வெற்றியடைய எல்லாருடையும் வாழ்த்துக்கள் கூறுகிறோம். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. இது ஆல் போர்டுக்கான ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அது பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்காகவும் மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.